பார்க்க மாட்டேன்னு இப்ப மேல போய் எதை பார்க்க போற? ஒரு மேட்ரு பேசி முடிக்க வேண்டியிருக்கு. அதுக்கு நீ படியில ஏறி நேர் வழியிலே போலாமே. ஸ்வீட் ஹார்ட் படம் பேர் நல்லா இருக்குல்ல? படம் நல்லா இருக்கான்னு பாப்பா. படத்தோட ஆரம்பத்திலே ஹீரோ அவங்க அப்பா தம்பி எல்லாத்தையும் ஊட்டிட்டு அவங்க அம்மா வேற யார் கூட போயிடுறாங்க. அதனாலே கருகும்னு ஆரம்பிக்குது ஹீரோவோட வாழ்க்கை. 10 வயசுல தம்பியை மிஸ் பண்ணிடுறாரு. அப்புறம் ஏனாதானு போய்கிட்டு இருக்கு. ஒரு நாள் யுவனோட லைவ் கான்சர்ட் நடந்துட்டு இருக்கு. அங்க ஹீரோயினை சந்திக்கிறாரு. முதல் காதலாம் மாறுது. அதுக்கப்புறம் நான் கொஞ்ச நாள் 2 பிரேக்கப் பண்ணிக்கலான்றாரு. ஏன்னா இவருக்கு தான் ஃபேமிலி லைஃப் புரியாது. அதுக்கப்புறம் என்ன விஜய் ஒரு படத்துல சொல்ற மாதிரி கேர்லஸா இருந்தனால பேபி ஃபார்ம் ஆயிருச்சுன்னு, என்னடா சைக்ளோன் ஃபார்ம் ஆன மாதிரி சொல்றேன்ட்டு விவேக் கூட சொல்லுவாரு. அந்த மாதிரி ஹீரோயின் பிரெக்னென்ட் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன இவங்க 2 பேர் வாழ்க்கையில நடக்க போகுதுன்றத மொத்த கதையை. படத்தோட பிளஸ் யுவனோட மியூசிக் அவர் தான் ப்ரொடியூசரும். பிஜிஎம் சாங்ஸ் தான் கேட்கற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் நான் ரியோ ராஜ் கோபிகா எல்லாருமே நல்லா தான் நடிச்சிருக்காங்க. விஷுவலி ட்ரீட்டிங்காவே இருக்கு. படத்தோட மைனஸ் ஸ்டாஃப் ஓடுது எதை நோக்கி போகுதுன்னே தெரியல. அது பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கு. 2 பேருக்கு இருக்கிற காதெல்லாம் அவ்வளவு இமோஷனல் கனெக்டா கொடுக்கவே இல்லை. இவங்க எல்லாம் அலைப்பாய்தை படத்தை பார்த்துருப்பாங்களா இல்லையான்னு தெரியல. அதுல ஷாலினி கார்த்திக் நீ கிளாஸ்ல லாஸ்டா அடிக்கடி ஃபெயில் ஆவியா அப்படின்னு ஆரம்பிச்சு மாதவன் நீ அழகா இல்ல உன்னை விரும்பல அப்படின்னு சொல்றதெல்லாம் எவ்வளவு டச்சிங்கா இருக்கும். கிளைமேக்ஸ்ல 2 பேரும் சேருவாங்களா மாட்டாங்களான்னு அப்படியே துடிக்க விட்டுருப்பாரு மணி சார். ஆனா இந்த மாதிரி படங்கள்ல இவங்க செத்தா என்ன சேர்ந்தா என்ன அப்படி இருக்கு. அவங்க பாட்டுக்கு என்னமோ திரியிறாங்க. அதனாலயே படம் ரொம்ப ஒட்டவே இல்லை. கடைசியில ஒரு கருத்து சொல்ற மாதிரி தான் இருக்கு. அதையும் நல்லா சொல்லியிருந்தா இன்னும் நல்ல படமாவே வந்திருக்கும். மொத்தத்துல படம் சில பேருக்கு ஸ்வீட் ஹார்ட், பல பேருக்கு பிட்டர் ஹார்ட். அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய்.